ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா கம்பல் பண்ணி வயசுல பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. பிடிக்காம ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிறான். 3 மாசம் வந்து பார்ப்போம், இல்ல அப்படின்னா கண்டிப்பா நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிடுறா. அந்த 3 மாசம் முடியறதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலயே ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசா கமெண்ட் பண்ண டைப் பண்ண கஷ்டமா இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஹார்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பேர் வந்து டாங். இவனோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பப்ளியா ஜாலியா ஊரை சுற்றிக்கிட்டு பசங்க கூட சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு அவனுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர். இவனுக்கு இப்போதான் 22 வயசு ஆகுது. நம்ம ஹீரோயின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வந்து போல்டாகவும், எந்த நேரமும் வேலைன்னு அவளுக்கு வேலை தான், எந்த நேரமும் அவளுக்கு பிஸ்னஸ் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனாக தான் நம்ம ஹீரோயின் இருக்கு. அவளோட பேர் வந்து ஃபேங்கு. இப்ப கூட ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, நம்மளோட 3 மாசம் அக்ரிமெண்ட் பீரியட் முடிய போது, நீ என்ன பிளான்ல இருக்க அப்படின்னும் போது, அக்கா அதை பத்தி அப்புறமா பேசலாமா அப்படின்னு அக்கான்னுட்டு கிஸ் பண்றான் நம்ம ஹீரோ. ஸோ 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து கம்பல்சரி நீ இப்பயே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தாத்தா, உனக்கு மண்டையில எதனா இருக்கா இல்லையா? எனக்கு இப்பதான் 20 வயசே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? இப்பதான் நான் ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு அப்படின்றான். அதுக்கு அவங்க தாத்தா, உனக்கு 20 வயசெல்லாம் கிடையாது, உனக்கு 22 வயசு ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் 17 வயசுலயே கல்யாணம் ஆகி உன் வயசுலலாம் நான் 2 பிள்ளைய பெத்துட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, உங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல வேற வேலை வெட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு இதே பொழப்பா பார்த்துட்டு இருந்தீங்க. நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அதனால வந்து எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அப்படின்னும் போது தாத்தாக்கு டவுட் வந்தது. உண்மையை சொல்ல, உனக்கு எதனா குறை இருக்கா அப்படின்னு உடனே, ஐயோ தாத்தா, நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன், நான் வந்து எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுப்பேன், இந்த மாதிரி எல்லாம் என்ன பேசாத அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு கண்டிப்பாவே ஏதோ சந்தேகமா தான் இருக்கு, அதனாலதான் நீ வந்து பொண்ணுங்களை பார்த்தாவே ஓடுற. எனக்கு புரியுதுடா, இந்த வயசுலயே நீ கல்யாணம் பண்ணி நான் மட்டும்தான் புள்ள பெற்றுக்க முடியும். எனக்கு வந்து கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு வாரிசு வந்தே ஆகணும், இல்லைன்னா உன்னோடைய முடிஞ்சிடும் போல இருக்கு. நான் 2 பிள்ளைய பெற்றேன், அது 2 போய் சேர்ந்துடுச்சு, இப்ப நீ ஒருத்த மட்டும்தான் எனக்குன்னு இருக்க, அதனால நீ இப்ப கல்யாணம் பண்ணி நான் இருக்கும் போது குழந்தைய பெற்று கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்றான். முடியவே முடியாதா? இப்ப ஒரே வார்த்தை, ஆமா இல்ல, முடியும் முடியாது, அதை மட்டும் சொல்லுடா, நான் இன்னைக்குதான் நீ உன் தாத்தாவை கடைசியா பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றா, இது பாரு, இந்த உருட்டல் மாட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அப்புறம் நானும் இதே மாதிரி மாட்டேன், அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னும் போது உடனே தாத்தா, டே பட்லர், சீக்கிரமா இன்னொரு கத்தி எடுத்துட்டு வா, அது ரொம்ப ஷார்ப்பா பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தாத்தா பேச்சையே கொஞ்சம் கூட தட்டாம அவர் கசாப்பு கடை கத்தியே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்து அலண்டுட்டான். ஐயோ, இது என்னது, இது இவ்வளவு பெரிய கத்தி அப்படின்னு. எடுடா, சீக்கிரம் எடு, என்னையே பிளாக்மெயில் பண்ணுவேன்னு தானே சொன்னேன், இப்ப நீயா நானான்னு பாத்துடலாம், சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆயிடுறான். ஆனா அவன் மனசுக்குள்ள, ஐயோ இந்த தாத்தா என்ன கத்தி கீழே போடவே மாட்டாரா, கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு மனசாச்சும் இல்ல, நம்ம மேல பாசமும் இல்ல போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா தாத்தாக்கு ஐயோ உண்மையாவே பண்ணிடுவானோ, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம பேரன் ரொம்ப பெரிய கோபக்காரனா இருப்பான், நான் என்ன அப்படின்னு சொல்லி தாத்தா கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா ஹீரோவால முடியல, இந்த கிழமை வாழ்ந்து முடிச்சுட்டான், நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நம்ம எப்படி போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுறான். பரவாயில்ல, நம்ம பேரன் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய முட்டாளெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சா உருப்பட்டுருவான் அப்படின்னு அவருக்கு ஒரு மன தைரியமே வந்துடுது. அவன் கத்திய வச்ச உடனே என்ன சொல்றேன்னா, இப்போ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. சரி, என்னதான் தாத்தா பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, இதை பார், நான் வந்து பொண்ணை ஆல்ரெடி உனக்கு பார்த்து வச்சுட்டேன், நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. நீ எங்கே சுற்றுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா என் வீட்டுக்கு வர மருமக செம்ம சூப்பர், உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, அவள் அந்த அளவுக்கு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டானா அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி எந்த பொண்ணை தான் நீ எனக்கு பார்த்த அப்படின்னு கேட்குறான். டே அதான்டா, அவன் ஃப்ரெண்டு ஜோ இருக்கான் இல்லையா, அவனோட அக்காடா, நீங்கள்லாம் சின்ன வயசில் ஒன்றாதான் விளையாடுவீங்களே, அக்கான்னு சொல்லி அவள் கூடியே நீ சுற்றிக்கிட்டு இருப்பியோ, உனக்கு ஞாபகமே இல்லையா என்ன?
அட போடாங்க, அந்த பொண்ணு தான் உனக்கு பார்த்துருக்கேன், உனக்கும் அவளுக்கும் 5 வயசு வித்தியாசம், உன்னை விட 5 வயசு தான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, உன்னை அம்மா மாதிரி பார்த்துப்பா அப்படின்னும் போது, தாத்தா உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா, எனக்கு இப்போதான் 22 வயசு ஆகுது, அந்த 27 வயசு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சண்டை போடுறான். இதை பாரு, 4-5 பொண்ணை காமிச்சு உங்ககிட்ட ஆப்ஷன்லாம் கொடுக்கல, இதுதான் ஃபைனல்னு சொல்கிறேன், புரியுதா? போயிட்டு ரெடி ஆகிரு, நம்ம அவங்கள பார்க்கறதுக்காக டின்னர் பார்ட்டிக்கு போகிறோம், அவங்க ஃபேமிலி வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்கிறதுக்கு இது வேற, எனக்கு இன்னைக்கு நைட்டு வேலை இருக்குது, நானும் வரமாட்டேன், வெளில போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ வெளியில போவா, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எந்த பொண்ணு கூடனா நீ சுத்துற, எந்த பொண்ணுனா நீ தொட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், மவனே கிரச்சக் பண்ணி விட்டுருவான் பார்த்துக்கோ அப்படின்னு திட்டுறாரு. நைட்டு காட்டுறாங்க, வேறு வழியே இல்லை, நம்ம எவ்வளோ நோன்னு சொன்னாலும் இந்த தாத்தங்காரன் ஏற்றுக்கவே மாட்டான், அந்த பொண்ணு நம்மளை பிடிக்கல, சின்ன பையன் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டையும் வந்துட்டு இவனெல்லாம் என்னால் மாமாவை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல வச்சுட்டோன்னா தாத்தா அதோட அடங்கிடுவார் கொஞ்ச நாளுக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ எப்படி நினச்சிக்கிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோயின் சும்மா அசத்தில் வந்து நிற்கிறான். ஐயோ, இவ என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா, ரொம்ப பெரிய பொண்ணு வேறியே, நம்ம சைட் அடிக்கலாமா, கரெக்டாக தப்பா, அது மட்டும் இல்லாம நம்ம பொண்டாட்டியா வரப்போறவ தானே, அதனால சைட் அடிச்சா ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு அவன் மனசுலயே கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிடுது. அப்பதான் வந்து ஃப்ரெண்டுக்காரன் இவனை பார்த்துட்டு வந்துட்டு, டே நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் அக்காவோட பிளைண்ட் டேட்டுக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம், அதாவது மாப்பிள்ளை பார்த்துருக்காரு எங்கள் அப்பா, அந்த மாப்பிள்ளையே அவங்க தாத்தாவெல்லாம் மீட் பண்ண வந்திருக்கோண்டா டின்னருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கன்னா கிளப்ல குடிச்சிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சின்ன வயசுல தான் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, அதோட இப்போ தான் பார்க்குறாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து அப்படின்னும் போது, ஆமாக்கா இவன் எங்கள் வீட்லேயே தங்க மாட்டான், வெளியூருக்கே போயிட்டு நல்லா கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பான், அதனால தான் சரி வாக்கா நீ உள்ளே போகலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டுக்காரன். அப்போதான் நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நேரமாக தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, காக்க வைக்க வேண்டாம், உள்ள வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, வரேன் ஆண்டி அப்படின்னு இவனும் போகிறான். அப்போதான் தம்பிக்காரனுக்கு தெரியுது, என்னது டேய் நீ தான் என் மாமன்காரனா அப்படின்னு. ஹீரோக்கு கொஞ்சம் டபுள் மைண்டடாக இருக்குது, அதாவது ஹீரோயினை பார்த்த உடனே விழுந்துட்டான், ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு பிடிச்சிருக்கு, ஆனால் கல்யாணமும் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்துக்கு தம்பிக்காரன், மவனே நீ மட்டும் எங்கள் அக்காவை கட்டின நீ செத்தடா, எங்கள் அக்கா அழகென்ன எங்கள் அக்கா அறிவென்ன, உனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட ஏணி வச்சாலும் எட்டாது, நீ என் மாமன்காரனா வரவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே அக்காவை பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கா மாதிரி இருக்குது. என்னடா இவனை பார்த்தா விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே வந்து பேசி வச்சுருந்துருக்காங்க, பையன் ஃபஸ்ட்டு பிறப்பான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு பிறந்துட்டு இருக்கா. பரவாயில்ல, 5 வயசு தானே, ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, அதுக்குள்ளே பண்ணி வைக்கலாம், தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ டேட் எல்லாம் பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஓகே தான். நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, 5 வயசு வித்தியாசன்றது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பொண்ணுக்கு பிடிச்சிச்சுன்றதுனால அவங்க அப்பா வந்து ஒத்துக்கிட்டாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான், அது மட்டும் இல்லாம ஒரே வாரிசு வேற, மொத்த சொத்துக்கும் இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஹேண்ட்ஸமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கடைசியா ஃப்ரெண்டுக்கார ஹீரோ வெளில இழுத்துட்டு வந்துடுறான். அடே நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே அப்படின்னு முதடே நான் என்னடா பண்றது அப்படின்ற ஹீரோ. நீ என்ன பண்றதா, நீ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், உன்னால என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, அதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை அப்படின்னு போது, ஏன் எனக்கு என்ன தகுதி இல்லை, நான் உங்க அக்காவுக்கு எந்த வகையில் நான் குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். உடனே அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, ஏய் என் அக்கா அழகு என்ன, அவ அறிவு என்ன, மொத்தத்தில் எங்க அக்கா ஒரு சூப்பர் ஃபிகர் அப்படின்னு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை பாரு, என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றினாங்கன்றது உனக்கே தெரியும், அதுக்கப்புறமும் நீ வந்து என் அழகை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாச்சி விட்டுறான். அது மட்டும் இல்லை கண்ணா, டோட்டலாக வந்து மொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசு, எத்தனை பரம்பரையாக வேணாலும் உட்காந்தியே நாங்கள் சாப்பிடலாம் வேலை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா, இது பார் நீயும் எங்கள் அக்காவை லவ் பண்ணல, எங்கள் அக்கா உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அவனை பிடிக்காதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து நிற்கிற. தம்பிக்காரனுக்கு செம்ம நோஸ் கட் ஆகிடுது.
ஐயோ அக்கா, அவனை நீ கல்யாணம் பண்ண முடியாதுக்கா, உனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுக்கா, தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு தம்பிக்கார அக்காவை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போய் சொல்றான். அப்ப அவனை ரொம்ப கேவலமானவன்றியா அப்படின்னு அக்கா கேட்கும் போது, அப்படியெல்லாம் இல்லை, அவன் கெட்டவெல்லாம் இல்லை, ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பிஸ்னஸ்க்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேருமே ஒருத்தர் விரும்பாத கல்யாணம் எதுக்கு அப்படின்னு சொல்றான். டைம் ஆயிடுச்சு, சின்ன பையன் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்றா. சரி வாக்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒண்ணுதான் சொன்னேன், என்னை வீட்டுல கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்கும் போது, என்னதானா இவ சின்ன பையனு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அப்செட் ஆயிடுது. நீ இப்படியே யோசிச்சுட்டே இருப்ப, இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. தம்பிக்காரனுக்கு பார்க்கும் போது, என்னது இது, அக்கா ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணுது, அவன்கிட்ட என்ன அப்படி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கார்ல போய் உட்கார்ந்த உடனே சீட் பெல்ட் போட்டு விடு அப்படின்னு சொல்றா. அவன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் மனசுக்குள்ள ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, ரொம்ப ஆஷா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு. ஹீரோயின் வேணும்னு அவனை உசுப்பேத்துற மாதிரி, எனக்கு புரியுது, நீயும் சின்ன பையன் தானே, கொஞ்சம் அப்படி இப்படின்னு உனக்கு ஒரு பயம் தயக்கெல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்றா. என்னது பயமா? யாருக்கு? நாங்கெல்லாம் எங்க பரம்பரையிலேயே சர்க்கஸ்ல இருக்க சிங்கம் வாயில தலையை விட்டவங்கன்ற மாதிரி வேக வேகமா போயிட்டு அந்த பெல்ட்டை எடுத்து போட பாக்குறான். அவ்வளவுதான், ஹீரோயினை க்ளோஸ்அப்ல பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆயிடுறான். ஆனா நம்ம விழுந்துடக்கூடாதுரா, இவ இப்படியேதான் நம்மள மயக்க பாக்குறா, சரியான மாயக்காரியா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அவன் பெல்ட்டை போட்டுட்டு உட்காந்துடுறான். இது பாரு, நீ மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, நான் இப்பயே கிளியரா சொல்லிடுறேன். எங்க தாத்தா ரொம்ப கம்பல் பண்றதுனாலயும் இந்த பிசினஸ்க்காகவும் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்றேனே தவிர எனக்கு கல்யாணம் பண்றதுல எல்லாம் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு தாத்தா போயிட்டு 20% கம்பெனி ஷேரை கொடுத்துருக்காரு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஹீரோக்கா, இவ என்ன கல்யாணத்துல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவளுக்கு கொஞ்சம் கூட ஏன் உறுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி கடுப்பு ஆகுறான். டக்குன்னு ஹீரோவை எதிர்பார்க்காத விதமா ஹீரோயின் என்ன பண்றேன்னா போயிட்டு ஹீரோவோட சீட் பெல்ட்டை போட்டு விடுறா. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, இதை பார், நான் சொல்கிறது ஒன்று தான், உனக்கு 3 மாதம் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நம்மளோட ஃபேமிலி லைஃப்பை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், இந்த கல்யாணத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நானே தாத்தா கிட்ட போய் பேசி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், உன் பேரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த 3 மாதத்தில் நானாக உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், இது பண்ண அது பண்ணு, இங்கே போ அங்கே வா, எதுவும் நான் சொல்ல மாட்டேன், உன்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நீ எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி இரு அப்படின்னும் போது, உண்மையாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இவளுக்கு அப்படின்னா நம்மளை பற்றி எந்த கவலையும் இல்லையா, கவலையே இல்லாத மாதிரி பேசுறாளே அப்படின்னு சொல்லி தோணுது. இருந்தாலும் சரி ஓகே, இவ தான் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டா இல்லையா, அதனால நம்ம ஓகே சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நேரா ஹீரோயினை போய் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். என்னடா இவன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானேன்னு தாத்தாடி என்னடா பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்கும் போது, போய் நான் அவளை டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சீக்கிரமா? ஐயோ, இவ்வளோ அழகான பொண்ணை பார்த்துட்டு இவன் கொண்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான், இவ்வளோ சீக்கிரமா இவனுக்கு கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தாத்தாக்கு தோணுது. டே தங்கம், இந்த மாதிரி தாத்தா கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காது, உன்னோட உடம்புலாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னும் போது, என்ன தாத்தா நீ இன்னும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். இல்லடா, ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்னா, உண்மையாகவே உனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குமா இல்லை பசங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. யோ லூசு கிழவா, எப்போ பார்த்தாலும் என்னை அசிங்கப்படுத்துலேயே இருக்கியாடி, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே தாத்தா கேட்குறாரு, டே எனக்கு என்னவோ மேலே டவுட்டாகவே இருக்குது, அதை எப்படிடா ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் ப்ரூவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சத்தியமாக நான் பொண்ணுங்களை தான் பிடிக்கும் எனக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் போய் சொல்லவே இல்லை, 1 இல்லை 2 இல்லை, உனக்கு எத்தனை குழந்தை வேணாலும் பெற்று கொடுக்குற ஓகேயா அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாக்கா, அப்பாடா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு இருக்குடா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆயிடுது. மறுநாளே போயிட்டு ஹீரோயினும் அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. சரி வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு வெளில போகிற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நமக்கு, அதனால கண்டிப்பாக வீட்டில் தாத்தா எதிர்பார்ப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
இது பாரு, நான் மெய்யாலுமே தான் சொல்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. எங்கள் தாத்தா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி செத்துருவேன்னு மிரட்டியெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாருன்னும் போது, ஐயோ நீ இந்த மாதிரி சொல்லும் போது கூட க்யூட்டாக இருக்க குட்டி பையா, கண்டிப்பாக எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லி தலையில் தடவி கொடுக்குறா. இவன் என்ன நம்மளை என்னவோ ரொம்ப குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாளே, இவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தோணுது இவனுக்கு. வீட்டுக்கு போனால் தாத்தா அப்படியே வேலைக்காரங்களெல்லாம் வச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாரு இவங்க 2 பேரும் வர்றத. உடனே வந்துட்டு இந்த பட்லர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு ஹீரோயின் கிட்ட. நான் தான் இந்த வீட்டோட பட்லர், அதுவும் அப்பெல்லாம் நான் வேலை செய்யலைங்க, பல வருஷமா வேலை செய்கிறேன். நம்ம சின்ன முதலாளி இருக்காரு இல்லையா, ஜட்டி போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும் போதுலேருந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் தலையை அம்மிக்கல்ல வச்சு அப்படியே நரன்னு தேய்ச்சி விட்டா என்ன, இப்போ யாருன்னா இதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு கடுப்பாயிடுது ஹீரோக்கு. டே தங்கம், இதை பாருடா, உன்கிட்ட வந்து தாத்தாக்கு சம்பாரிச்சு கொடு, இடம் வாங்கி கொடு, நகை வாங்கி கொடுன்னு எதுவுமே கேட்கலடா. ஜஸ்ட் ஒரே ஒரு பேர குழந்தை மட்டும் கொடுத்துரு, அது மட்டும் போதும். அதுக்கு மட்டும் நீ லேட் பண்ணணும்னு வச்சுக்கோ, நம்ம பரம்பரையெல்லாம் தப்பா பேசுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த தாத்தா தொல்லை தாங்க முடியலையே. இப்போதான் உள்ளேயே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன், அவளை பத்தி கூட எனக்கு தெரியாது, அதுக்குள்ள நான் போய் இதுக்கு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். இது பாரு, உண்மையிலேயே உனக்கு சந்தேகம் இருந்தா கூட சொல்லு, நான் மருந்து வாங்கி தரேன் அப்படின்னும் போது, தாத்தா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு பேர குழந்தை தானே வேணும், அதுக்கு நான் ரெடி பண்றேன், அதுக்குன்னு சொல்லிட்டு என்னோட மொத்த இமேஜையும் டேமேஜ் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு அவங்களோட ரூம்ல இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே கூலா இருக்கா, ஹீரோ பதட்டமா இருக்கான். ஐயோ, இவன் என்னடா கூலா இருக்கா, நம்மளை விட 5 வயசு பெரியவ, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுது. அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயின் வேற வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாளா. ஐயோ, கன்ஃபார்ம் இவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். என்ன நீ என்னைய அசிங்கப்படுத்துறாம நினைத்துக்கிட்டு இருக்க, நான் தானே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. மறுநாள் காலையில என்ன ஆகுதுன்னா, ஹீரோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டு பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ எழுந்துக்கிறான். எழுந்த உடனே ஐயோ சாரி, ஆக்சுவலி நேற்று நைட்டு நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லி சாரி கேட்கணுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மனசுக்குள்ள. ஆனால் இவன் என் பொண்டாட்டி தானே, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். டக்குன்னு அவளை பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் உன்னை கட்டி பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். என்ன இவன் ஒரு நேரம் ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. 2 பேரும் டிஃபன் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி போறாங்களா. என்னது இது, இவங்க 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்டு நம்ம பையனோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி தாத்தா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாத்தாவும் பேரனும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. பாவி குடும்ப மானத்தையே வாங்கிட்டியா, உன் தாத்தா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என் மானத்தையே வாங்கிட்டியா அப்படின்னு மனசுலயே அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு ஹீரோவை. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினுக்கு வேற சடனா ஒரு கால் வருது. அவ ஏதோ வந்து பிசினஸ் மீட்டிங் விஷயமா வெளியூருக்கு 2-3 நாளுக்கு போற மாதிரி ஆகுது. இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. தாத்தா சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள ஹீரோவை திட்டிக்கிட்டு ஓகேமா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு மனசுக்குள்ள என்னன்னா, இவன் ஏதோ நைட்டு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான் போல இருக்கு, அதனாலதான் இவ வெறுப்பா இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோக்கு அதெல்லாம் எந்த ஃபீலிங்கும் இல்லை, அவன் பாட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோ தாத்தா முறைச்சிக்கிட்டே இருக்காரு. தாத்தா இப்போ என்னத்துக்கு என்ன இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். கண்டாவி பிடிச்சவனே, பொண்டாட்டிய சந்தோஷமே எப்படி வச்சுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையா, குடும்ப மானத்தையே வாங்கிட்டியா அப்படின்னும் போது, என்னது குடும்ப மானத்தை வாங்கிட்டு நான் தாத்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஐயோ உங்ககிட்ட எப்படியா நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். டேய், அப்போ எப்படி ஒரு பொண்ணு வந்து உன்னை விட்டுட்டு வெளியூருக்கு தனியாக போவா, உன் பின்னாடியே தானே சுற்றி வந்திருப்பா, அப்போ கண்டிப்பாக நீ எதை சொத்திப்பிட்டடா அப்படின்னு திட்டுறாரு. இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் மைல்டா டவுட் வந்துருச்சு, உண்மைதானோ நம்ம சொதப்பிட்டோமா அப்படின்னு. யோ பட்லரு, நைட்ல நம்ம அப்பப்போ பார்ப்போம் இல்லையா வீடியோ, அந்த வீடியோவெல்லாம் வந்து இவன் கிட்ட கூட இவனுக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஐயோ தாத்தா, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சும்மா இருங்க, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு எழுந்தே ஓடி போயிடுறான். ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போறான். அப்போ வந்து அங்க ஹீரோயினோட தம்பியும் இருப்பான் இல்லையா. டே நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் உடனே டே நான் என்னடா வந்தேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவனுங்களாம் தான் என்னை கூப்பிட்டானுங்க அப்படின்னு கை காட்டுறான். உடனே ஹீரோ தனியாக கூட்டிட்டு வந்து பேசுறான். ஏண்டா எங்க அக்காவை உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவளை வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்துட்டு நீ இப்படி வந்து கிளப்பு பார்க்கு அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் போது, டே உங்க அக்கா தாண்டா என்ன தனியாக விட்டுட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போறேன்னு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்ப எங்க அக்கா மாஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்கா பிசினஸ்க்காக, நீ இங்க கூத்து கும்பாலன்னு இருக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். டே எப்பயும் பண்றது தாண்டா நம்ம
பண்றோம் அப்படின்னும் போது அதெல்லாம் முன்னாடி, இப்ப வேற, இப்ப நீ கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்ட, அது ஏன் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கேன்றப்போ நான் உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆல்ரெடி நீ எங்க அக்காவுக்கு ஒருத்தா இல்லையானே தெரியல, அப்ப எப்படிடா நீ இந்த மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கதை நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்காரனுங்க கேட்டுறாடுங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஹீரோயின் இன்னும் வரவே இல்லை. அவ வந்து ஹீரோக்கு ஒரு கால் கூட பண்ணல. என்னடா இவ நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, ஒருவேளை உண்மையாவே நம்ம சொதப்பிட்டோம் போல இருக்கே, நம்ம பர்ஃபார்மன்ஸ் அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தாத்தா வராரு. ஆமா, பொண்டாட்டி விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு ஃபோன் பண்ணி எப்படி வீட்டுக்கு வருவேன்னு கேள்டா, ஆம்பளை தானே நீ அப்படிங்கிறாரு. யோ தாத்தா, நான் என் பொண்டாட்டி பற்றிலாம் யோசிக்கவே இல்லை, எனக்கு அவன் மேலே லவ்வும் இல்லை, நீ சொன்னி எந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ சும்மாவே எதனா சொல்லாத அப்படின்னும் போது, ஆமாம் பார்த்தாவே தெரியுது அவள் இல்லை அப்படின்ன உடனே இந்த 3 நாளும் மூஞ்சி தொங்கி போய் கிடக்குது, அதை பார்த்தாவே தெரியுது. இந்த ரோஷன்லாம் கேட்டதை பொண்டாட்டிங்க கிட்ட எப்பயுமே மான மரியாதையை விட்டுட்டு வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால நீ ஏன் ஃபோன் பண்ணி எப்பமா வீட்டுக்கு வரேன்னு கேட்டுரு அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அங்கேருந்து போனோடனே அது சொன்னது கரெக்டு தானே, நான் புருஷங்காரனாச்சே, எப்படி வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குற உரிமை எனக்கு இருக்குல்ல அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் யோசனை வருது, அவளோட நம்பரே நம்மக்கிட்ட இல்லையே, எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு முழிக்கிறான். மறுநாளும் வந்துட்டு நைட்டு ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலன்றதுனால இவனுங்க எல்லாம் கேங்கு போட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணது இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. டே, நாங்கெல்லாம் என்ன தக்காளி தொக்கா, எங்களுக்கும் அதே 22, 23 வயசு தான் ஆகுது, நாங்களும் பணக்காரங்க தான், ஏன் அவங்க எங்களெல்லாம் சூஸ் பண்ணல அப்படின்னு ஒருத்தனுங்களும் போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. இவனே தருதல பொறும்போக்கு, இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவ்வளோ அழகா இருப்பாங்க, ஐயோ அவ்வளோ டேலண்டட் அப்படின்னு தம்பியை வச்சுக்கிட்டே இவனுங்கெல்லாம் அவளை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தம்பிக்காரன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே புரியல எதுக்குதான் எங்க அக்கா இவனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றானா, டே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனாலதான் அவ என்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா அப்படின்னும் போது, உன்னை பிடிச்சிருக்கா, உன்கிட்ட அப்படி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என்கிட்ட இல்லாதது அப்படின்னு கேட்குறானுங்க. கண்டிப்பா இருடி, எங்க அக்காவுக்கு நீ ஒருத்தே இல்லைன்றத உனக்கு நானே புரிய வைக்கிறேன் அப்படின்னு தம்பிக்காரன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோ மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி தான். உண்மைதான், அன்னைக்கு சொன்னா இல்லையா, யார் சொன்னா எனக்கு அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுவே ஹீரோவோட காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பாரு, ரொம்பலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, மரியாதையா என்ன மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை பிடிச்சி புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. டே, என்னெல்லாம் மாமான்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் நான் உனக்கு இதை வாங்கி கொடுத்துருப்பேன், இதை பண்ணிருப்பேன்னு ஃப்ரெண்ட்ஸ்காரனுங்க வேற செம்மையா கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் போதும் போதும்னு சொல்ல கேட்காம இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, புது மாப்பிள்ளனா அப்படிதான்டா குடிக்கணும், அதான் பொண்டாட்டி வீட்டுல இல்லையே குடி அப்படின்னு ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க பயங்கரமா. இதுதான் சான்ஸ்னு தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, இதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அக்காக்காரிக்கு அனுப்புறான். என் அக்காக்காரிக்கு இந்த ஆம்பளைங்க குடிச்சு இப்படிலாம் அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் வெளியூர்ல இருந்து வந்துட்டா போல நேரா ஹீரோவை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதை எதிர்பார்க்கல தம்பிக்காரன். இவளை பார்த்த உடனே நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடிடுறானுங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி எழுந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கே ஆச்சரியம். கார்ல கூட்டிட்டு கிளம்புறா, என்னை விட்டுட்டு எங்க போனேன், எதனால இத்தனை நாளா வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது ஹீரோயின் வந்தது கூட்டிட்டு வந்ததெல்லாம் கனவுன்னு நினைச்சுக்கிறான். அடைச்சா ஏன் எனக்கு டெய்லி அவளை பத்தின கனவே வருது அப்படின்னு சத்தமா புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காதுல விழுந்துடுது. இவனுக்கு ஹீரோயின் இருக்கிறதே தெரியல. கரெக்டா எத்தனை நாள் நான் கனவுல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வேலைக்கு பாக்குறாளா. ஏய், உண்மையா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நைட் அப்ப என்ன குளிப்பாட்டி விட்டதெல்லாம் நீதானா அப்படின்னும் போது, ஆமா, ஏன் வேற யார் பண்ணுவா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இவன் கனவுன்னு நினைச்சுக்கிட்டான். அதெல்லாம் அப்படியே உண்மைதானா அப்படின்னு இப்பதான் தெரியுது. காலையிலேயே தம்பிக்காரன் கால் பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டின்னர் சாப்பிட்டு, நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடுவோம் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயின் நீயும் வரியா டின்னருக்கு எங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாச்சா அது உன்னோட பர்சனல் விஷயம், நீயும் தம்பியும் போறீங்க, நான் எனக்கு எதனா வேற வேலை இருக்கும், அதை நான் பார்த்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தம்பிக்காரன் அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது, அவங்க அக்காக்காக வேற ஒரு பையனை ரெடி பண்ணிட்டான். இவனும் நம்ம ஹீரோயினும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருக்காங்க.
அதனால அவனை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு, இது பாரு எங்க அக்காவை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. எனக்குமே உங்க அக்காவை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும், என்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான் அவன். ஹீரோயின் இதை எதிர்பார்க்கல, இருந்தாலும் ஏதோ தெரிஞ்சவங்க தானே, அதனால அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வேலை விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் சும்மா இல்லாம ஹீரோவை வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறான். ஹீரோ பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறான். என்னது இது, அவன் தம்பி கூட தானே டின்னருக்கு போறேன்னு சொன்னா, இவங்க கூட வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தம்பிக்காரனுக்கு போன் அடிக்கிறான். ஒன்றும் இல்லடா, உங்க அக்கா டின்னருக்கு வரேன்னு சொன்னா வந்து ரீச் ஆயிட்டாலா என்ன எதுன்னு கேட்கலாம் தான் கால் பண்ணேன், அது என்ன போட்டோ எனக்கு எதுக்கு அமிச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே இன்டைரக்டா கேட்குறாராமா. உடனே அவன் அதுவாடா, அவங்க 2 பேரும் வந்து ஸ்கூல்ல எல்கேஜிலேருந்தே ஒன்றா படித்தாங்க, ரொம்ப க்ளோஸான கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும், நாங்கள் தற்செயலாக இங்கே 2 பேரும் மீட் பண்ணோம். உடனே எங்கள் அக்காவும் வந்து டின்னரில் ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஸோ அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்களை பற்றி ஸ்கூலில் எக்கச்சக்கமான ரூமர்ஸ் இருக்கும் தெரியுமா, இவங்க 2 பேரும் சூப்பர் பேர் அது இதுன்னு. அதனால தான் வந்துட்டு எனக்கே க்யூட்டாக இருந்தாங்க அவங்க 2 பேரும், உனக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். செம்ம கடுப்பாயிடுது ஹீரோக்கு. என்னது க்யூட்டா, அந்த மூஞ்ச கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே ஜூம் இன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு இந்த முகர்கட்டை தான் க்யூட்டா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுறான். இப்போதான் இவன் வந்து கேட்குறான், கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது இவளும் ஆமான்னு சொல்கிறா. சின்ன பையனாமே அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு உடனே ஹீரோயின் வந்து எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே, இதுக்கு மேலே அப்புறம் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் அவனால் பேச முடியல. நம்ம ஹீரோ கரெக்டாக காரை எடுத்துக்கிட்டு அங்கே வாசலில் வந்து நிற்கிறான். சே என்னடா இது, நம்ம எதுக்காக இங்கே வந்து நிற்கிறோம், நம்ம எதுக்கு பொறாமப்படணும், நம்ம எதுக்கு அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும், இது தப்பு இல்லை அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் எதனா பிஸ்னஸில் ஹெல்ப் வேணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. டே எவ்வளோ நேரம்டா கையை பிடிச்சிட்டு இருப்ப, இவ்வளோ நேரமாடா கையிடுறா, ஷேக் ஹேண்ட் கொடுக்க தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது அப்படின்னு கவுந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆல்ரெடி எப்பயோ பார்த்துட்டா போல. என்னடா குட்டி பையா இந்த சைடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒன்றும் இல்லை இந்த சைடா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், அப்படியே இந்த சைட் கிராஸ் பண்ணும்போது நீ இருக்கிறத பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் பொய் சொல்கிறான்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸில் ஹீரோயினை பார்க்கறதுக்காக தம்பிக்காரன் வரான். அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, அக்கா எப்போவுமே வந்து வேலைன்னே இருக்கா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காளே, அப்போனா வந்து அவன் வேணும்னே அவளை பிடிக்கலன்னு சொல்லி தொடாமையே அவளை கஷ்டப்படுத்துகிறான் போல அப்படின்னு இவனுக்கு ஒரு நினைப்பு. இவனாவே யோகம் பண்ணிக்கிட்டு செம்ம வெறுப்பா அங்கேருந்து எழுந்து போகிறான். என்ன வந்தான் உட்காந்தான் அதுக்கு பாட்டுன்னு அவன் கிளம்பிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறா. நேராக போனவன் ஹீரோவோட மூக்குலையும் வாயிலும் நலங்கு வச்சிடறான் பக்குன்னு. அவ்வளோதான், அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓடி வந்து இவனை பிடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீங்களாம் போங்க, இது என்னோட ஃபேமிலி இஷ்யூ தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள அனுப்பிடுறான். எப்படா எங்கள் அக்காவுக்கு டிவோர்ஸ் தர போகிறேன் அப்படின்னும் போது, டிவோர்ஸா, நான் எதுக்குடா இப்போ அவளுக்கு டிவோர்ஸ் தரணும் அப்படின்னு கேட்குறான். இதை பார், உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நீ வந்துட்டு எங்கள் அக்காவை தொடாமையே வந்து அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அவளுக்கு நல்லபடியாக நிறைய மாப்பிள்ளை கிடைப்பாங்க அப்படின்னும் போது, என்னது இது, உங்கள் அக்கா என்ன சொன்னான்னு நீ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அவள் எதுவுமே சொன்னதில்லை, அதுக்குள்ளேயே நீ என்னை வந்து அடிச்சிட்டியா, ஒரு நாளுக்கு நைட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு உளறிடுறான். அடைச்சா மிருகமாடா நீ, எதுக்குடா இந்த மாதிரி டெய்லியும் நைட்டு எங்கள் அக்காவை டார்ச்சர் கொடுக்குற, அவளுக்கு ரெஸ்ட்டே இருக்காதா, அவள் காலையில் பூரா அங்கே உட்காந்து வேலை செய்கிறா, நைட்டு பூரா உன் கூட டார்ச்சரா அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கு ஐயோ இவன் என்னடா என்ன சொன்னாலும் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். அதோட நைட்டு ஹீரோ தாத்தாலாம் உட்காந்து சாடும் போது தாத்தா வந்து ஹீரோவை பார்த்து ஒரே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா பக்குன்னு வாங்கிடியா உன் மச்சான் கிட்ட இருந்து அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு இப்போதான் இந்த விஷயமே தெரியுது. என்னது அவன் உன்னை அடிச்சுட்டானா அப்படின்னு கேட்குறா. என்ன ஆச்சு, எதுக்கு சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ வந்து அதெல்லாம் எங்களோட பர்சனல், அதுலலாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் டைரக்டா தம்பிக்காரனுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அப்போ ஹீரோ தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அக்காலும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேவலமா பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு தோணுது. இது பாரு, எனக்கு புரியுது நீயும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் நான் அவனோட அக்கா, அதனால சில வார்த்தையெல்லாம் நீ வந்து அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நான் அவன் வந்து ரொம்ப உசுப்பேத்தவே தவறி அதை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயின் வந்துட்டு எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதா, அங்கே வலிக்குதா அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட இடத்துலலாம் கிஸ் கொடுக்குறாளா. ஹீரோ வா இன்னும் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு தூக்கிட்டே போயிடுறான். அதோட மறுநாள் காலையிலேயே வந்து தம்பிக்காரன் வீட்டுக்கு வரான் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. தாத்தா உடனே இது பர்றா, நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நான் தலையிட முடியாது, இருந்தாலும் அவன் எதனா தப்பு பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ட்ரீட் கொடுக்குறாங்க. அப்பதான் சோனியான்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ வந்து நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோவும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே செம்ம அப்செட் ஆயிடுறா. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, நீ பண்ணியிருக்க மாட்ட, என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லும் போது கூட இல்ல நம்ம ஃப்ரெண்டோட அக்காவே தான் அவங்க, அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபேமிலி அரேஞ்ச் பண்ண மேரேஜ் அப்படின்னு சொல்றான். வந்து உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினே வந்து டிஷ்யூ எல்லாம் எடுத்து கண்ணெல்லாம் தொடச்சி விடுறா. இதை பாரு, யாருக்காகவும் வந்துட்டு நீ இந்த அளவு உடஞ்சி போற அளவுக்கு யாருமே இந்த உலகத்துல ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்றா. ஏன்பட்டு திமிர் பேர் நம்மளையே ஒர்த் இல்லைன்னு சொல்லுது இது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மனசுக்குள்ள குத்துது. நீங்க ஹீரோ மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் அப்படியா என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆமா அப்படின்னும் போது எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும், நீ 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஹீரோ கொண்டு போ அப்படின்னு சொல்றா. என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் என்னை நம்பி காசு கொடுக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு வந்து நீங்கள் எப்படியாவது எனக்கு அவனை கொடுத்துருங்க, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து அழறா. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பு. 10 கோடி ரூபாய் கொடுத்தா அப்ப என்ன தூக்கி நீ கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் எந்த விஷயமா இருந்தாலும் என்னோட பிசினஸ் மெத்தட்ல தான் டீல் பண்ணுவேன். 10 கோடி ரூபாய்க்கு நீ ஒர்த்தான்னு யோசிப்பா. அவளால ரெடி பண்ண முடியாது. கடைசியில வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இருந்தாலும் நீ என்ன இவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றான். நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்னதான் இருந்தாலும் உங்க தாத்தா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, என்னதான் உனக்கு பிடிக்கவே இல்லையே? அப்படி 10 லட்சம் எடுத்துட்டு வந்து 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து அவ கொடுக்குறா அப்படின்னா அதை நான் வாங்கிக்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா என்ன தப்பு? எனக்கும் லாபம், வேணா நீயும் நானும் 5 கோடி பிரிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சோனியா இருக்கா இல்லையா, அவளை நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, நீ வேலை செய்ய என்னோட கம்பெனிக்கு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஒன்று வச்சிருக்கேன், அதுல நீ மாடலா இரு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு எல்லாம் ஓகே தான். அப்பவும் அவன் என்ன கேட்குறான்னா, அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஹீரோவை வந்துட்டு நான் லவ் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் யாராலையுமே முடியாதுமா, காதலெல்லாம் யாராலையும் வர வைக்க முடியாது, அது தானாக வரணும். நான் வேணா வந்து கடைசியாக உனக்கு ஒரே ஒரு மீட்டிங் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணி தரேன், மற்றபடி மற்றது எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு. உடனே அப்படியே பயங்கர சந்தோஷம், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் போல இருக்கு, அவளே வந்து கூப்பிடுறா. நோலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே ஓகே சொல்லிடுறான். ஹீரோ வந்து பார்த்தா தான் தெரியுது சோனியாவும் இங்கே இருக்கான்றது. செம்ம கடுப்பாயிடுறான். எதுக்காக நீங்க வந்து அப்படின்னும் போது எனக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறா. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோனியாவும் எவ்வளோ முடியுமோ ஹீரோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவுக்கு இவன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இதை பாரு, ஓப்பனாவே சொல்றேன், நீ வந்துட்டு வேற எதுனா உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம எதுனா வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் கூட உன்னை கல்யாணம் பண்றதுல லவ் பண்றதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து அங்கிருந்து போயிடுறான். ஐயோ, காவேரி நதியை திறக்கிறாங்களோ இல்லையோ, இவ வேற டேமை திறந்துருவாளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. டேமை திறந்துட்டா ஓன்னு கதறியாக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா அவளை காணும். எங்கே போயிட்டா, என்ன சொல்லி சமாளிச்சா அப்படின்னு சொல்லும் போது தெரியல, அவளே வந்துட்டு நான் வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றா. நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. 3 மாசம் தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இவ்வளோ அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா மறுநாள் காலையில சோனியா தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. தாத்தா, நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்லாம் சொன்னீங்க, நானும் அதை நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அடியே, நீ ஒரு முழுக்கி இருக்கு, அவன் ஒரு அரைக்கு இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க, அதனாலதான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் இவகிட்ட சொல்லாம, மா நான் உனக்கு நல்ல பையனா பார்த்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே இவ வந்து டேமை திறந்து விட்டுட்டா இல்லையா, அந்த டேம் எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, அதுக்காக தான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா.
இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கிளப்புக்கு போயிட்டு 4 பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒரு டவுட்டு. அதாவது ஹீரோயின் வந்து நம்ம மேல அக்கறை இருக்கா மாதிரியும் காமிச்சிக்க மாட்றா, பொசசிவும் ஆக மாட்றா, அவ எதை பத்தியும் கவலைப்படாம ஒன் சைடா ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா பொண்ணுக்கே ஆறுதலா இருந்துகிட்டு இருக்கா, அவ கொஞ்சம் கூட பொசசிவே ஆக மாட்றா அப்படின்னும் போது அப்பதான் வந்து அதுல ஒரு பொண்ணு என்ன சொல்றேன்னா, ஆமா மேபி அப்படி கூட சிலர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ரொம்பவும் மெச்சூர்டா யோசிக்கிறவங்க, அந்த பொண்ணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட சமாதானமா பேசி பிரச்சனையை சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு ஆமா கரெக்டா, அவ ரொம்ப மெச்சூர்டானவ, அவ இப்படிதான் யோசிச்சிருப்பா அப்படின்னு புரியுது. இவங்களுக்கு எல்லாம் உடனே காசு கொடுக்குறான். கல்யாணம் வேணாம் நைட்டு வந்த உடனே மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். மறுநாள் காலையில தாத்தா கேக்குறாரு, ஏண்டா வீட்டுல ஒரு பொண்டாட்டிய சமாளிடானா வெளியில போய் 4 பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கியாமே, எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு அப்படின்னும் போது ஐயோ இவருக்கு வந்தா மாதிரி அவளுக்கும் நியூஸ் இது போயிருக்குமா, அவன் நம்மள தப்பா நினைப்பாளா அப்படின்னு இப்பதான் இவனுக்கு பயமா இருக்கு. இதுல ஹீரோயின் வேற சடனா உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி எங்கேயோ கூப்பிடுறா. பதட்டமாவே போறான், கண்டிப்பா வக்கீல் நோட்டீஸ் ஒன்னா நின்னுகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோக்காக அப்படியே செம்ம சூப்பரா ஒரு பிராண்ட் நியூ ஃபெராரியை வாங்கி வச்சிருக்கா. எனக்கா அப்படின்னு கேக்குறான். ஆமா உனக்கு தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறான். இது வரைக்கும் நம்ம தாத்தா கூட நமக்கு இப்படி ஒரு கார் வாங்கி கொடுத்தது இல்லையே, ஆனா நம்ம பொண்டாட்டி வாங்கி கொடுத்துட்டா பாரு அப்படின்னு ஒரு கெத்து வேற. ஆனா காரை வாங்கி கொடுத்துட்டு ஹீரோயின் அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுறா. அப்ப வீட்டுக்கு போன ஹீரோ நம்ம ரொம்ப லோன்லியா இருக்கோமோ, அவ பாவம் எந்த நேரமும் வேலைன்னு பிஸியாவே இருக்கா, நம்ம ஜாலியா வீட்டுலதான் இருக்கோம்ல அப்படின்ட்டு கொஞ்சம் குற்ற உணர்வு வருது. இங்க பார்த்தா தாத்தா என்ன பண்றாருன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு செம்ம திட்டுறாரு. வெக்கம் கட்டவனே, நீ தான் உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுன்னு கேட்டியா, பாவண்டா அவகிட்ட எதுக்காக கேட்ட, நீ அவளுக்கு எதனா பண்ணிருக்கியா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் பண்ணலன்னா என்ன, அவ தானே வேலை செய்யறா, அப்ப அவ தானே எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஏண்டா உண்மையாவே நீ என் ரத்தம் தானே, இல்ல உங்க அப்பா அம்மா உன்னை மாத்தி கீத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களாடா ஆபீஸ்ல இருந்து, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, பொண்டாட்டிக்கு எதுனா செய்யணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னும் போது, பொண்டாட்டிக்கு செய்யணும்னா என்கிட்ட எது காசு, நான் வேணா பேப்பர் எல்லாம் கட் பண்ணிட்டு ரோஜா பூ செஞ்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்றான். அட கருமம் பிடிச்சவனே, நானே உனக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற, தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போய் எதுனா அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடு அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் தாத்தா தனியா கான்செப்ட்னு இவன் பிளான் பண்ணி நம்ம கிட்ட காசை ஏமாத்தி வாங்கிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுறதுக்காக போயிருக்கான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பியும் இருக்கான். இவன் தனியாவே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்து, ஏண்டா பைத்தியமேட்டியா, நான் எதுக்குடா தனியாவே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னும் போது, ஏய் பைத்தியம் கித்தியம்னா வாய்கெல்லாம் பேத்துருவேன், என் பொண்டாட்டி எனக்காக வந்துட்டு செம்மையான கார் வாங்கி கொடுத்துருக்காடா, அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்றான். தம்பிக்காரனுக்கு நான் எவ்வளோ நாளாக ஒரு சாதா ஒரு கார் கேட்டுன்னு இருக்கேன், அதை வாங்கி தரல எங்கள் அக்கா, அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்ம டென்ஷனு. இவன் ஹீரோ என்ன கேட்குறானா, நீ தான் எனக்கு இந்த கார் பிடிக்கும்னு சொன்னியாடா அப்படின்னும் போது, ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை, நான் இதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நேராக அக்கா கிட்ட போய் சண்டை போடுறான். இப்போ வந்தவன் அவனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி காரை வாங்கி கொடுத்துருக்க, ஆனால் எவ்வளோ நாளாக உன் தம்பி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீ வாங்கி தரல, அப்பனா உன்னோட பார்ஷாலிட்டி எனக்கு புரியுதுக்கா, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாங்கிறது போயிடுறான். ஹீரோயினை ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு இமீடியட்டா இன்னொரு காரை வேணுங்க, தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் டெலிவரி கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு கேட்கறா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன போய் சொன்ன என் தம்பி கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, இந்த மாதிரி நீ கார் வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன, வேற என்ன சொன்ன, வேற ஒன்னும் சொல்லியா அப்படின்னு சொல்றான் இவன். அதை சொல்லிட்டியா, இப்ப எனக்கு இன்னொரு கார் வாங்க வேண்டிய செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்றா. நேரம் வெளியில வந்துட்டு ஹீரோ வந்து ஃபோன் பண்றான் ஃப்ரெண்டுக்காரனுக்கு, ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல, ஆம்பளை தானே நீ, இவ்வளவு அளவுக்கு வளர்ந்துட்டியே, உனக்கு தேவையானது உன்னால வாங்கிக்க முடியாதா, கல்யாணம் ஆன அக்கா கிட்ட போய் கேட்கற அப்படின்னும் போது, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கு தான் புக் பண்ணது தெரியாது, நீ கேட்காம இன்னொரு கார் புக் பண்ணிருப்பா, பாவண்டா அவ எவ்வளவு வேலை செய்யறா தெரியுமா அப்படின்னும் போது, என்னது இன்னொரு காரை புக் பண்ணிட்டால, அதானே என் அக்கா, எனக்கு நல்லா தெரியும், என் அக்கா வந்து என்னை விட்டுட்டு உனக்கு மட்டும் செய்ய மாட்டா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஏண்டா வெக்கமா இல்ல, உனக்கு வேணும்ன்றத நீ வாங்கிக்கோடா, எதுக்குடா என் பொண்டாட்டி வாங்கி தரணும் அப்படின்னு கேட்கறான். ஆமா உனக்கே வெக்கம் இல்ல, வீட்டுல பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, அப்புறம் எனக்கு என்னடா வைக்கும், என் அக்காடா அவ அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். ஹீரோ ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறான். கரெக்டா ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்துட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தானே வச்சிருக்காங்க, அதுல ஒரு ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுவும் ஷூட்டிங் நடக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று, நான் இப்பயே வரேன் அப்படின்னு கிளம்புறா. ஹீரோவுமே தான் போறான். அங்க கொஞ்சம் அவருக்கு நல்லாவே தான் அடிபட்டுடுச்சு போல இருக்கு. அதனால ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ப்ரொடக்ஷன்ல எல்லா செலவையும் பாத்துக்கிறோம், நீங்க கூடிய இருந்து மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு மேனேஜரை வச்சிடுறாங்க.
வெளியில வந்த உடனே ஹீரோ வந்து பயங்கர பொசசிவ் ஆயிடுறான். நீ எதுக்கு நடுராத்திரி இவ்வளோ அர்ஜென்ட்டா ஓடி வர அளவுக்கு அவன் என்ன பெரிய ஆளா? நீ என்னத்துக்கு அவனை பத்தி அவ்வளோ கஷ்டப்படுற, அவ்வளோ ஆர்வமா வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் அடப்பாவிடே, அவனாலதான் நம்ம டிராமா சீரியல் எல்லாமே வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு, நல்லாவே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு கண்டிப்பா அவன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையிலேயே மறுபடியும் ஹீரோயின் வரா. இவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயினை பார்த்ததே இல்லை போல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அவ பேசுறது கூட அவன் காதுல விழல. ஹீரோயினையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பேசிட்டு கிளம்பி போயிடுறா. போனதுக்கு அப்புறமா மேனேஜர், இது பாருங்க, நீங்க அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே கேவலமா தெரிஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு எதுனா ஐடியா வச்சிருந்தா அதை இதோட மாத்திக்குங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு சின்ன வயசுலயா அப்படின்னு கேக்குறான். ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. பட்லர் இருக்காரு இல்லையா, அவரு ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வந்து சமைச்சு டப்பால போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னும் போது, யாரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாமே, அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஹீரோயின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ, நானே கொண்டு போறேன், என் கையில கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஹீரோயின் டிரைவர் கிட்ட தான் கொடுத்து விட சொல்லியிருப்பா. நான் எடுத்துட்டு ஹீரோவே இங்க வந்துடுறான். வந்து ஹீரோ பார்க்கும் போதுதான் ஹீரோயின் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த நேரத்துக்கு அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே வந்து கண்ணு கொட்டாம ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான்றது ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. உனக்கு வேலையும் கொடுத்து ஓசில ஏசி ரூமும் கொடுத்து ஓசில இப்போ நல்ல ஹெல்த்தியான சாப்பாடும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். அதனால அதை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். எதுக்கு இவன் இவ்வளவு திமிரா நக்கலா பேசுறான் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. தயவு செஞ்சு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு கூப்பிடுறா. உடனே ஹீரோயினை பார்த்த உடனே, ஐயோ செல்லம், என்ன பின்ன நீ கூப்பிட்ட என்ன வராம நான் எங்க போறேன் வா வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு கூட்டிட்டு கிளம்புறான். இவனுக்கு இதை பார்க்கும் போது வயிற்றுச்சலா இருக்கு. அடே, எனக்கு 30 வயசு ஆகுது, உனக்கு 22 வயசுதான் ஆகுது, ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி கையை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு எரியுது உனக்கு வயிறு. எல்லாரும் வெளியில போய் உட்காந்து ஒன்னாதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப அப்படியே ஹீரோ வந்து அவனை வெறுப்பேத்துற மாதிரி ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறது என்ன, ஊட்டி விட சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணிலேயே இவ எனக்கு மட்டும்தான் இந்த பாக்குற வேலை வச்சுக்காத அவள அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. கடுப்பான ஹீரோ வெளில வந்த உடனே, எதுக்காக உன்னை இவ்வளவு அளவுக்கு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, இதை நீ நோட் பண்ணிட்டு தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. இது பாரு, உனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா என் தாத்தங்கிட்ட நிறைய இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு, நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்காகன்னு சொல்லிட்டு இவனுங்க பின்னாடி எல்லாம் நீ போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலேயும் ஹீரோயினை அப்படியே விட்டு லேட் பண்ண எவன் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவான்னு பயம் வந்துடுது ஹீரோக்கு. அதனால அப்படியே வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு கூட்டிட்டு வரான். என்னன்னு பார்த்தா 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நமக்கு கல்யாணம் ஆகி. ஆனா இது வரைக்குமே உனக்கு வந்து நான் ரிங்கை வாங்கி கொடுக்கல, அதனாலதான் வந்து நானே இந்த ரிங்கை டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ரிங்கையும் போட்டுட்டு ஹீரோயினையும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்கடா இவன் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டா யார் கூடனா போயிடுவாளோ அப்படின்ற பயம் போல இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து வாக்கிங் போன தாத்தாவும் பட்லரும் வந்துடுறாங்க. அப்படியே நிறுத்துடான்னாலும் நிறுத்தாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். தாத்தாவும் நல்லாவே வந்து பாத்துடுறாங்க இங்க நடக்கிறத. ஆனா அவங்க 2 பேரும் அப்படியே சமாளிக்கிறதுக்கு ஏதோ புகை மூட்டமா இருக்க மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க 2 பேருக்கும் மானமே போயிடுச்சு. தாத்தாவோட மனசுக்குள்ள, அப்பாடா இப்பதாண்டா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வருது, இவன் எனக்கு பேர குழந்தைய கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறா இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் வந்து லவ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரை கலப்பி விட்டுறாங்க. அதனால நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு அந்த ஆக்டரை வந்து சந்திக்கிறான். நானும் என்னோட ஒய்ஃபும் டின்னருக்கு போகிறோம், அதனால டக்கு புக்குன்னு சீக்கிரமாக இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். இது பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் ரூமர் வந்து தானாக நடக்கல, இது எல்லாத்தையும் நீயா தான் வந்து உன் ஆளுங்களை விட்டு பேச வச்சிருக்கேன்னு சொல்லிட்டுன்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அப்படியெல்லாம் பண்ணலை, மக்களுக்கு வந்து எங்க 2 பேரோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. நீ சின்ன பையன், அவளுக்கு அந்த அளவு நீ செட் ஆகல, பார்க்க தம்பி மாதிரி இருக்கா, அவ உனக்கு அக்கா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றான். தம்பி மாதிரி தானே இருக்கேன், ஆனா நான் அவளுக்கு தம்பி இல்லடா, நான் அவளோட புருஷன். தேவையில்லாம நீ வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல வர்றது இல்ல இந்த மாதிரி எதனா குறுக்கு புத்தி காட்டுறது வேலை எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்த, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன். நாங்க ஒண்ணு இன்னைக்கு நேத்து பழகல, நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருந்திருக்கோம், ஒன்னாதான் விளையாடி இருந்திருக்கோம். ஸோ எங்களுக்குள்ளன்னு ஒரு பாண்டிங் இருக்கு, அது என்னைக்கும் விட்டு போகாது. நீ நடுவுல வந்தவன், உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி, இனிமே என் பொண்டாட்டிக்கு குறைச்சல் கொடுத்த உன்னை வகுந்துருவன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்புறான். அங்க அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு ஹீரோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. வேகமா புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரா. நம்ம ஹீரோயின் வந்து கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு ஹோட்டல்ல.
ஹீரோவுக்கா பொசசிவ்னஸ் வந்துட்டு உச்ச கட்டத்துல இருக்கு. அவன் உன்னை பாக்குறது பிடிக்கல, இவன் உன்னை பாக்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போதே போன் கால் வருது. என்னன்னா அந்த ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனை கிளப்ல வச்சு யாரோ போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானா. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். ஐயோ இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஹீரோ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னைய சொல்லி நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே வேற வழியே இல்லாம எல்லா உண்மையும் சொல்றான். இது பாரு, அவன் தான் வந்து உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சு ரூமர் எல்லாம் பரப்பி விட்டது. அது தெரிஞ்சதும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வான் தான் பண்ணிட்டு வந்தேன், அடிக்கலாம் இல்ல, லைட்டா 2 தட்டு தட்டினா அப்படின்னு சொல்றான். லைட்டா 2 தட்டான், கையெல்லாம் உடச்சு வச்சுட்டு இருக்கான் பாவம். ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஏன்டா எல்கேஜி குழந்தை மாதிரி பண்ற, அதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி முறுக்குறான். ஹீரோயின் வர நேரத்துக்கு அவன் இவன் கையை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஐயோ ஹனி என் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் பாரு, என் கையை உடைக்க பார்த்தா, நான் ஒண்ணுமே பண்ணல, என்னப்பா கை என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு போய் சொல்றான். ஏம்மா என்னம்மா நீனு இந்த முறை மறைச்சிக்கிட்டு இருக்க, அவன் தான் என்ன அடிச்சான், நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்றதை ஹீரோயின் நம்ப மாட்டா. ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ ஆனாலும் சரி செலவு எனக்கு கவலை கிடையாது, நீயே உன் செலவெல்லாம் பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாம நீ நடிக்க வரல ஒழுங்கான்னு சொல்லிட்டு உன் மேல கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்ற. ஐயோ என்னை விட்டுட்டு தாயே, தயவு செஞ்சு நீ பணமே எனக்கு தரலனாலும் பரவாயில்ல, நடிச்சது எல்லாத்தையும் நான் மீதி இருக்கிறதையும் மொத்தமா நடிச்சு கொடுத்துட்றேன், என்னை விட்டுரு அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ என் புருஷனையே வந்து எதனா பண்ணணும்னு நினைச்சிட்ட இல்லையா, இதுக்கு மேல எங்க போனாலும் உனக்கு நடிக்கிறதுக்கு படமே கிடைக்காத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறா. செல்லம் சான்ஸே இல்லை, நீ செம்ம கெத்து தெரியுமா, நீ மிரட்டும் போது சும்மா டெரரா இருக்க, அவன் மூஞ்செல்லாம் அப்படியே வெந்து போச்சு அப்படின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ வந்து நைட்டு வீட்டுல தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன ஃப்ராடு தன பண்ணிட்டு இப்படி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, மரியாதை எழுந்து உட்காரு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. சோஷியல் மீடியால அவன் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தான் இல்லையா, அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு அவனை போட்டு சோஷியல் மீடியால அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது பார், இதுக்கப்புறம் தேவையில்லாம நீ ஆன்லைன்ல இருக்கிறத நான் பார்த்தேன், உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, இது நீ பண்ற விஷயம் உனக்கு சாதாரணமா விளையாட்டுத்தனமா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும், ஆனா வந்து பெரிய லெவல்ல பிசினஸை பாதிக்கும், அது யாருக்கா இருந்தாலும் சரி அப்படின்னும் போது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு சாரி இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதோட ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்றாங்க. ஹீரோயினுமே கூட போயிருக்கா. ஸோ இவனுங்க எல்லாம் வந்து ஹீரோ வேணும்னே வந்து பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கல்யாணம் ஆனதோட இவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான்டா, நம்ம கூட எல்லாம் வர்றதே இல்லை, குடிக்கிறது இல்லை, இவர் எங்கேயும் சுத்துறது கிடையாது, கார் ரேஸ் போறது இல்லை, இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் பத்தியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஓட்டுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நீ எவ்வளவு வேணுமோ குடிச்சுக்கோ, நான் தான் இருக்கேன் இல்லையா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த நேரம்னு பார்த்து சாங்கன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் வந்துட்டு இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயினையும் ஹீரோவையும் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் வந்து பெருசா அவனை கண்டுக்கவே மாட்றா. தம்பிக்காரன் செமையா மொக்க பண்ற மாதிரி என் மாமாவும் என் அக்காவும் வந்துட்டு இப்போதான் எங்க கூட சேர்ந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நாங்களாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு அப்படின்னு சொல்லி மொக்க பண்றான். ஓ அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி வந்து 2-3 நாள்லயே வந்து ரீயூனியன் வருது, அதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த டைமுக்கு நம்ம தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, அக்கா உங்களுக்கு தனியா பேசணும் கொஞ்சம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறான். இது பாருக்கா, என் ஃப்ரெண்டு வந்து உதவாக்காரன் தான், தண்ட சோறு தான், கோவக்காரன் தான், ஆனா அவன் வந்து நல்லவன், அவன் என்னைக்கும் உனக்கு துரோகம் மட்டும் பண்ணவே மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி, ஆனா அவனுக்கு நீ துரோகம் பண்றாத, இவன் திரும்பவும் வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன், உன்ன உன்கிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன், உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அட போடா லூசு, அவனுக்கும் எனக்கும் எல்லாம் எப்பயும் முடிஞ்சிடுச்சு, கண்டிப்பா நான் வந்து உன் ஃப்ரெண்டை ஏமாத்தவே மாட்டேன், கிடையாது என் புருஷனை நான் என்னைக்கும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் பயம் வந்து போகுமா இல்லையா, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ வேற மொடா குடிக்கார மாதிரி பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தமா என்னால முடியல அப்படி இப்படின்னு சொல்லி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு சரி சரி போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றா. நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொன்னா இப்படி நீ தான் என்ன குளிப்பாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான்.
ஹீரோக்கு ஹீரோயின் மேல பயங்கரமான லவ் வந்துருச்சுங்க. அவன் அவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கூட ஐயோ செல்லம் என்னை விட்டு போயிட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி தூக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எப்படி சொல்றதுன்றதுதான் இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டான் இல்லையா, அந்த ஒரு தயக்கம். இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு எப்படி சொல்றதுன்னு ஹீரோயினோட மொபைல எடுத்து பாக்குறான். பார்த்தா குரூப் சாட் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இப்ப ரீயூனியன் போறாங்க இல்லையா, அதுல பழைய காதலர்கள் பிரிஞ்சவங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான டைம் இது அப்படின்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதே தெரியல. ஹீரோக்கு அதை பார்த்து செம்ம கடுப்பு. அவளோட மொபைல் எடுத்து திட்டுத்தனமா பார்த்தது மட்டும் இல்லாம அந்த சாட்டையே டெலிட் பண்ணி விட்டுறான். என்னாச்சு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குரல் கொத்துக்கிட்டே உள்ள வராளா. இவன் என்ன பண்றானா பயந்து கீழே விழுந்து அந்த மொபைல டக்குன்னு மறைச்சு வச்சிடறான் பெட்டுக்கு கீழே. ஐயோ நம்ம சாட்டை டெலிட் பண்ணது தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு ஒரு பயம். இந்த செயினெல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிதான் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இவனும் பண்றான். அவகிட்ட சொல்லிடலாமா, அவளா கண்டுபிடிச்சானா நம்மளை வச்சு செஞ்சிருவாளா அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் ஏக்கமாவும் பயமாவும் இருக்கு. என்னோட காலேஜ் ரீயூனியனுக்கு நீ கூட வரியா அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா அப்படின்னு சொல்றான். உடனே இல்ல ஆக்சுவலா நீ கூப்பிட்டுட்டு நான் வரல அப்படின்னா அது தப்பா போயிடும் இல்லையா, புருஷனா நான் என் கடமையை செஞ்சுதானே ஆகணும், அதுக்காக உடனே ஓகே சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறான். அவ்வளவுதான். அந்த ரீயூனியன் டேட்டும் வந்துடுது. அவங்க 2 பேருமே செம சூப்பரா அந்த இடத்துக்கு போறாங்க. இப்பதான் அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயமே. ஹீரோ கூட உங்களுக்கு யாருக்குமே நான் பேசுறதுக்கு கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நடுவுல நின்னுக்கிறான். அவன் சாங்கோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ விடுற மாதிரி இல்ல. நடுவுல மானே தேனே பொன்மானேன்ற மாதிரி இது சாப்பிட்டியாமா அது சாப்பிட்டியாமான்னு அக்கறையா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இவனுக்கு அப்படியே ஜெலஸ்ல வயிறு பத்திக்கிட்டு எரியுதுன்னு. சாங்க சரக்கு எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட குடிங்க அப்படின்னு குடுக்குறானா. ஹீரோ என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வாங்கி குடிக்கிறா. நீ இதான் குடிக்க மாட்டியோ, உனக்கு ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லி சாங் கேக்குறான். அதெல்லாம் அப்போ இப்ப இல்ல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ரெஸ்ட் ரூம் போற இடத்துல ஹீரோவும் சாங்கும் மீட் பண்றாங்க. உடனே சாங் என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு நீ அவனுக்கு சரியானவன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னும் போது, இது பார் நீ சரியானவன் நீ நினைக்கிறியா அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவளோட முடிவு என்னன்றதுதான் முக்கியம். நீ நான் தான் நல்லவன் நான் தான் கரெக்ட் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்னும் போது, இது சரிவா ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா வீட்டுலதான் கம்பல் பண்ணி பிசினஸ்க்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னும் போது, ஆமா அது உண்மைதான், அதை பொய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணும்போது என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா இப்போ நான் கடைசி வரைக்குமோ சாகுற வரைக்குமோ அவ கூட தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நம்பிக்கை கொடுத்துட்டு பாதியில விட்டுட்டு போறவன் கிடையாது. எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையை கொடுப்பேன், அதுக்கப்புறம் யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதாவது இவனை குத்தி காட்டுற மாதிரி சொல்றான். கரெக்டா ஹீரோயின் அப்பதான் வெளியில வரா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது, போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஐயோ செல்லம் அதுக்காக தான் வெயிட்டிங், உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போன உடனே ஹீரோ முதல் வேலையா என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, எப்படி இவ்வளவு செல்ஃபிஷான ஒருத்தனை நீ லவ் பண்ண, எப்படி இவன் கிட்ட விழுந்த அப்படின்னும் போது, எனக்கே அந்த விஷயம் இன்னும் புரியலதான். ஆனா ஒரு வேலை அவன் அந்த டைமுக்கு ரொம்ப நல்லவன் மாதிரி இருந்தானோ என்னவோ, எனக்கு நல்லவனா தெரிஞ்சானோ என்னவோ, அதனால நான் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற இந்த விஷயத்துல, உனக்குதான் என்ன பிடிக்காது இல்லையா, நீ இதான் என்ன லவ் பண்ணலையே, தாத்தாக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஆமாமா அது உண்மைதான், அது இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம கூட இருக்கவங்களோட சேஃப்டியை நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுக்காக தான், மற்றபடி இந்த கல்யாணம் எல்லாம் தாத்தாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இன்னமும் அவனுக்கு சொல்றதுக்கான தைரியமே வரல. மறுநாள் காலையில பேச்சு வாக்குல ஹீரோயின் ஹீரோவை செம்மையா கோத்து விட்டுடுறா தாத்தா கிட்ட. என்ன தாத்தா உங்க பையனை நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க, உங்க பேரனை சான்ஸே இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் போல இருக்கே, உங்களுக்காக தான் என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான், இது வரைக்கும் உங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு கூட சொல்றான் அப்படின்னும் போது தாத்தா செம்ம கடுப்பாரு. என்னது அப்படியா சொன்னா அவன் அப்படின்னு சொல்றாரு. அடிச்சு நீலாம் ஒரு ஆளு, என்னோட குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளனே சொல்லாதடா அப்படின்னும் போது, தாத்தா நான் இப்போ எப்படிதான் சொல்றது, எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷன் ஆக்குற, நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதும் இல்லை, எனக்கு இதெல்லாம் சொல்லி பழக்கமும் இல்லை, அதனாலதான் எனக்கு டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, எட்டி கார்ல இருந்து வெளில தள்ளுறாரு உதச்சு. எனக்காக கஷ்டப்படலாம், நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ வேணாப்பா, உனக்காக உன் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் நீ வந்தீனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனா என்ன, நான் சோகமா ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா போதும்,
போதும் என் பொண்டாட்டி உடனே தவிச்சு இங்க ஓடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா என்ன நடு ரோட்ல எங்க விட்டுட்டு போயிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு போஸ்டர் போடுறான். இன்னும் துண்டை போட்டு பிச்சை தான் எடுக்கல, அவ்வளவு நேரமா அங்கேயே வந்து கீழே படுத்து உருளாத குறையா பறந்துகிட்டு கிடக்குறான். ஆனா ஹீரோயின் வந்த பாடு இல்ல. யாரோ ஒரு பொண்ணு வந்து ஆன்சம் உனக்கு லிஃப்ட் வேணும்னா சொல்லு அப்படின்னும் போது மரியாதையா ஓடி போயிடு, இருக்கிற கடுப்புல வாய்க்கெல்லாம் வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கப்புறமா ஒரு கே வந்துடுறான். செல்லும் ரொம்ப நேரமா தனியா இருக்க, எதுக்குதான் என்னோட ரூம் வரியா அப்படின்னு சொல்றான். அடே மரியாதையா போடா, எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க தாத்தா எதனா ஒன்னு அனுப்பி விட்டுட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ தவிச்சு பயந்து போயிடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அந்த இடத்துல நிக்கிறா. அவ்வளவுதான், ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம அபிராமிய பார்த்த குணம் மாதிரி ஹீரோ ஒரு லுக்கு விடுறான். ஏன் சொல்ல நீ என் போஸ்டர் பார்க்கவே இல்லையான்னும் போது ஹீரோயின் நான் போஸ்டர் எல்லாம் பார்க்க மாட்டேன், மொபைல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னும் போது அடைச்ச எல்லாம் சொதுப்பிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு கூட நீ போகவே இல்லைல்ல, எனக்காக தான் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்றா. வேணாண்டா போதுண்டா அப்படின்னு சொல்லியும் கேட்காம ரோடுன்னு கூட பார்க்காம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த சாங் இருக்கான் இல்லையா, வேணும்னே ஹீரோயினை வந்துட்டு அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். எப்படின்னா இவளோட என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சும்மாவே வந்து ஒரு தேவையில்லாத ரீசனுக்கெல்லாம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அப்படி இப்படின்னு டார்ச்சர் கொடுக்குறான். இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னும் போது இப்போ ஒரு டின்னர் மட்டும் என் கூட சாப்பிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அவளும் உட்கார்றா. இதை பார்த்த தம்பிக்காரன் கடுப்பாயிட்டு போட்டோ எடுத்து அவனோட மாமங்காரனுக்கு அனுப்பிடுறான். பாவம் இன்னைக்குதான் ஹீரோவும் பொறுப்பு வந்து வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆபீஸ்ல வந்து உட்காந்து வேலைய ஆரம்பிச்சா இப்படி ஒரு சோதனை அவனுக்கு. அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த இடத்துக்கு. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் பாதிரி போயிடுறா. ஐயோ இவன் என்ன நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டியா நல்லா சாப்பிட்டுட்டியா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்கும் போது அடே நாங்க தண்ணி தண்டை குடிச்சோம் வேற எதுவும் குடிக்கலடா அப்படின்னு சொல்லி சாங் சொல்றான். இது பாரு, இதுக்கு அப்புறமா வந்துட்டு உனக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏன் கிட்ட வா நேரா, அதை விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு குடைச்சல் கொடுக்கறது அவளுக்கு பிரச்சனை கொடுக்கறது அது இதுன்னு சொல்லி எதுனா பண்ண உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இனிமே நான் தாண்டா ஆபீஸ்ல இருப்பேன், நீ என்கிட்ட மோதி பாரு எந்த வகையில வேணாலும் அப்படின்னு சொல்றான். நீ வாடி செல்ல, இனிமே நான் அவனை பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத, நீ ஜாலியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா தூக்கிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அதோட மறுநாள் ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப நேரமா வாக்கிங் போறாங்க. எங்க தான் நம்ம இவ்வளோ தொலைவுக்கு வாக்கிங் வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். இருந்தாலும் அவனுக்கு தயக்கமாவே இருக்கு. எப்படியோ ஒரு வழியா சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நான் முதல்ல இருந்து வந்து தாத்தாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னதான், அதெல்லாம் அப்போ உண்மைதானும் கூட. ஆனா இப்ப அப்படி இல்லை, உன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இந்த கல்யாணத்தை நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு விரும்புறேன். லைஃப் லாங் நான் சாகுற வரைக்கும் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் முதல்ல பிசினஸ்க்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பட் ஆனா உன் கூட வாழ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓப்பனா இப்பதான் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சீன் இப்பதாங்க. வீட்டுல போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு செமையா ஹனிமூன் பீரியடை என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் அக்கா இந்த கான்ட்ராக்ட் வந்து இன்னையோட முடியுது அப்படின்னும் போது நீ எனக்கு அக்காவும் கிடையாது நான் உனக்கு தம்பியும் கிடையாது, இனிமேதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான். இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.